கருத்து சுதந்திரம் இருக்கிற நாட்டுலதான் கருத்து சொல்றான்ப்பா என்கிற விமர்சனமும் இருக்கு. அதுவும் தெருவுக்கு நாடு கவுண்டமணி முளைச்சா செந்தில்கள் பாடு ஐயோ பாவம். வீரமான விஜயாக இருக்க வேண்டிய விஜய் பல சந்தர்ப்பங்கள்ல பம்மியது நாடு நன்றாகவே அறியும். அப்போதெல்லாம் போயஸ் தோட்டத்தின் புயலுக்கு கிளை சாய்த்தார் விஜய். இப்போது நிலைமையில் கொஞ்சம் முன்னேற்றம். தன் மனதில் பட்டதை நறுக்கு தெரிந்தது போல சொல்லிவிட்டார் அவர். பொதுவாக இப்படி எல்லாம் சினிமாவை தவிர்த்து பிரச்சனையை பற்றி சொல்வதற்கு பெரிய பிளானிங் இருக்கும் அவர்கிட்ட. மீடியாவை ஒட்டுமொத்தமா கூப்பிட்டு அங்கு வரும் சில நிருபர்களிடம் தன் ஆட்களை விட்டு இந்த கேள்வியை கேளுங்க, விஜய் சார் பதில் சொல்வாரு என்று ரகசிய ஒப்பந்தம் எல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களுக்கு வருவார் அவர். ஆனா நேற்று நடந்தது சாதாரண பிளானிங்லாம் இல்ல, பெரிய பிளானிங். முக்கியமான 5 தொலைக்காட்சி நிருபர்களை மட்டுமே அழைத்து வர சொல்லி நேரடியாக மோடியின் பண சீர்திருத்த கொள்கை பற்றி அதிரி புதிரியான கருத்தை முன்வைத்து விட்டு கிளம்பிவிட்டார் நம்ம தளபதி. 20% கருப்பு பணத்தை மீட்க 80% மக்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கணுமா? மருத்துவ செலவுக்கு கூட பணம் மாற்ற முடியாமல் இறந்து போனவர்களை நினைத்தால் வருத்தமா இருக்கு என்று அவர் விமர்சித்தது பெரிய துணிச்சல் தான். இதுக்கப்புறம் பின்விடர்கள் இல்லாமலா இருக்கும். பிஜேபி கட்சியின் தமிழக பிரமுகர் வானதி ஸ்ரீனிவாசன் விஜய்க்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். இவர் மட்டும் இல்ல, இவரை போன்றவர்கள் இனி வரிசை கட்டி விருந்து வைப்பார்கள் என்று நம்பலாம். வானதியின் பதில் இது. பேத்தி கல்யாணத்துக்கு பணம் இல்லாததால் ஒரு பாட்டி இறந்து விட்டார், அன்றாட செலவுகளுக்கு பணம் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்ளும் அரசியல்வாதிகளுக்கும் சினிமா பிரபலங்களுக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். மருத்துவ செலவுக்கு பணம் இல்லையே என்று இப்போதும் அல்ல, முன்பும் இறந்து போயிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் மீது கரிசனம் காட்டும் இவர்கள் தாங்கள் வைத்துள்ள பணத்தில் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது போக மீதியை ஏழை மக்களின் ஜனங்கள் வங்கி கணக்கில் போட்டால் ஏழை மக்களின் வேதனை துயரம் போக்க உதவிகரமாக இருக்கும். அறிக்கை விடுவதை விட்டுவிட்டு பொதுவெளியில் வந்து ஏழை எளிய மக்களின் கண்ணீர் துடைக்க உதவுங்கள். நாட்டு மக்களின் பிரச்சனைகளை சரி செய்ய மோடி அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றார். பரவாயில்ல, மெல்ல மெல்ல அரசியலுக்கு இழுக்கிறாங்கப்பா நம்ம தளபதிய.